சார் இப்போ ஒரு குழந்தை இப்போ நார்மலாக நம்ம இதை நீங்கள் சொல்கிற மாதிரி சரி பண்ணுறதுன்றது ஒரு கட்டமாக இருந்தாலும் பெரியவங்களும் அந்த ரீல்ஸ்க்கான ஒரு 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 இன்ட்ரெஸ்டில் அவங்க இருக்காங்க. அப்போது அவருக்கு ஒரு ஒரு பேரண்ட்ஸோ இல்லை வேற யாரோ வீட்டில் இருக்காங்களோ அண்ணனோ தம்பியோ பார்க்கும்போது அது இன்ட்ராக்ட் ஆகி அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், அவங்க இதிலிருந்து மாறணும்னா என்ன பண்ணணும்? அதாவது இப்போது எப்படி கிட்ஸுக்கோ அதே தான் அடல்ட்டுக்கு. என்னென்னா கிட்ஸுக்கு வந்து ஒரு 25 வயசு வரைக்கும் மூளை வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வளர்ந்து முடிஞ்ச எல்டர்ஸ் 25 வயசுக்கு மேலே பிரெயின் வளராதுன்னு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சயின்டிஃபிக்காகவே என்ன சொல்கிறோன்னா டிமென்ஷியா, அதாவது வந்து ஒரு ஜெனட்டிக் ரீதியாக வரக்கூடிய வியாதிகள், அதாவது அல்சைமர் டிசீஸ் அப்படின்னா ஞாபக மறதி உள்ள ஒரு வியாதி. அது 70 வயசில் ஒருத்தருக்கு வரப்போகுது அப்படின்னா அதை நம்ம வந்து சில பேருக்கு இப்போல்லாம் 50 வயசுலேயே வந்துடுது. அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபோன் விஷயத்தில் நம்ம அடிக்ட் ஆகி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால 70 வயசில் வரக்கூடிய ஞாபக மறதியான வியாதிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் என்ன சயின்டிஃபிக்காக கற்றுக்கிட்டோன்னா எந்த வயசுலேயும் நீங்கள் படிக்கிறதுக்கான ஆற்றலையும் மூளையை நல்லா பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரியான வியாதிகளும் வராது, உங்கள் பிரெயினும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எந்த வயசில் வேணாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற திறமையை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம். உங்களோட கெரியர் வைஸும் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் இருந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், உங்களோட கெரியர் ரிலேட்டட் லேர்னிங் கர்வாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் கற்றுக்கிற மாதிரி விஷயம் இருக்கலாம், ஒரு கேம்ஸ் கற்றுக்கிற மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஈடுபட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸ்லோவாக ஆப்வியஸாக இப்போ இந்த மொபைல் ஃபோன்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 90s கிட்ஸுக்கிட்டேயோ ஒரு 80s கிட்ஸ்கிட்டயோ இருந்திருக்காது. அந்த காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அதாவது இதில் மட்டும்தான் வாழ்ந்தாங்களா? கிடையாது. ஆரோக்கியமாக இருந்தாங்களா இல்லையா? கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க ஈடுபட்டனால தான் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதனால தான் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வாஸ் மச் பெட்டர் தேன் த கரண்ட் ஜென்ரேஷன். ஒரு அப்பா அம்மா இல்லைன்னா கூட ஒரு குழந்தை வாழ்ந்துடும், ஆனால் ஒரு ஃபோன் இல்லைன்னா ஒரு குழந்தை வாழாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு உணவு ஊட்டுனா கூட இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஃபோனை கொடுத்து தான் அதை ஊட்ட முடிகிற அளவுக்கு நம்மளால் வெளியே பார்க்க முடியுது. சார், சமூகம் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு இதை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இது மாற்றணும் அப்படின்னா இந்த மாற்றம் வந்து நம்மக்கிட்டேருந்து வரணும். என்னென்னா பிறக்கும்போதே குழந்தைகள் வந்து அவங்களோட பிரெயின் வந்து டோட்டலாகவே புதுசாக இருக்குது. இந்த உலகத்தை பார்க்கும்போது அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது, நம்ம கையில் வந்து 10 விரல் மாதிரி 11வது விரலாக ஃபோன் இருக்குது. அதை பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு ஓஹோ, அப்போது எல்லார்கிட்டையுமே அந்த ஃபோனு எப்படி ஒரு விரல் ஒரு அத்தியாவசியமான ஒரு உறுப்போ அதே மாதிரி தான் ஃபோனுன்றதையும் அந்த சின்ன வயசுலேயே அந்த ஒரு இமேஜ் படிஞ்சிருது. ஸோ எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸுன்றதை அவங்க பார்க்கும்போது ஓ இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறனால ரொம்ப முக்கியமான பொருள் போல், ஸோ அதை நம்மளும் யூஸ் பண்ணணும், அதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம் வந்து குழந்தை பருவத்தில் பிறந்ததுலேருந்தே அவங்க அந்த ஒரு இமேஜை நம்ம கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயங்கள் இப்போ சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகள் நிறையா சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வீடியோ காட்டும்போது அதுங்களுக்கு நேரம் போகிறது தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ வயிறுக்கு எவ்வளோ தேவைன்றதே தெரியாது, அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்ருவாங்க. என்ன கொடுக்குறாங்க வயிறுக்கு என்ன போகுதும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கே வரமாட்டாங்க. ஸோ இது சின்ன வயசுலேருந்தே நம்மளோட சோம்பேறித்தனத்தினால ஏற்பட்ட ஒரு விஷயம், நம்ம அடிக்ட் ஆனால ஏற்பட்ட விஷயம், அதை அடுத்த தலைமுறைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை முற்றிலும் தவிர்த்துட்டு எதுக்கு எனக்கு ஃபோன் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவேன், என் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த ஃபோன், அதை தவிர்த்து வேறு எந்த பர்பஸ் இல்லைன்னு நம்ம முடிவு எடுக்கிறோமோ அப்போ தான் அடுத்த தலைமுறையை நம்ம வந்து திருத்தி இது வேண்டாம், இதுக்கு மேலே போனால், ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டியும் பல ஆற்றலும் கம்மியாயிட்டே வரதை பார்க்குறோம். அது நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்பயே ஸ்டாப் பண்ணி அந்த விஷயத்துலேருந்து அவங்களையும் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அப்பா அம்மா வந்து 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, பையன் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னா
ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ரொம்ப குவாலிட்டியான நமக்கு எல்லாருக்குமே, அதாவது வந்து முக்கியமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு குழந்தைங்களோட இன்ட்ராக்ஷன் டைம் ரொம்ப கம்மி. ஸோ எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து குவாலிட்டியான டைம் இரவு நேரத்தில் இல்லைனா ஈவினிங் டைமில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 hours to 3 hours தூங்குறத நேரத்தை தவிர்த்து சொல்கிறேன். ஸோ அந்த 2-3 hours நம்ம கிடைக்கிற டைமில் பெரும்பாலும் நம்ம வேலையை தவிர்த்துட்டு அந்த டைம்லேயும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப், எஸ்பெஷலி இணக்கமான ரிலேஷன்ஷிப் எல்லாமே வேறுபட்டுரும். அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே பண்ணுற மாதிரியான தருணங்கள் வந்துடுது. ஸோ டெஃபினட்டாக அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் அதே பிஹேவியர்ஸ் தான் வரும். சரி, நம்ம அப்பா அம்மா ஃபோனில் தான் இருக்காங்க, நம்மளும் ஃபோனில் இருந்தால் அதுதான் நம்மளோட ரிலேஷன் போல் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்து நிறைய நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.